NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் சப்ஜெக்ட்ஸ்ல விண்ட் எனர்ஜி கான்செப்ட்ஸ், சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸ் இந்த ரெண்டுக்கான வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ வேணும்னா நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 20 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி கான்செப்ட்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின் இருக்கும், சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல் கான்செப்ட்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்ல நீங்க 5 மார்க் எடுக்க முடியும், 5 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை ஃபுல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஃபுல்லா கோத்ரூ பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து 4 இருந்து 5 மார்க் நீங்க எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இப்போ இந்த பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல் கான்செப்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் பேட்டரிஸ், பேட்டரிஸ்ல பேசிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அது முடிஞ்ச பிறகு டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. பிரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரி, ஃபியூல் செல்ஸ் ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கம்பேரிஷன் ஆஃப் செகண்டரி பேட்டரிஸ், அதாவது லெட் ஆசிட் பேட்டரிஸ், நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ், லித்தியம் அயன் பேட்டரிஸ், இந்த 3க்கான கம்பாரிசன்ஸ் அதை பார்ப்போம். 4வதா ஃபியூல் செல் கம்பாரிசன்ஸ், வேரியஸ் ஃபியூல் செல்ஸ் இருக்கு, அதனுடைய கம்பாரிசன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். 5வதா சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல்ஸ்ல, அதர் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசியா வந்து டூ இட் யுவர் செல்ஃப். நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா பழைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் லிஸ்ட் பண்றேன், நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் பேட்டரிஸ். நமக்கு பேட்டரிஸ் பத்தி தெரியும். பேட்டரிஸ் என்ன பண்ணும்? உள்ள ஒரு கெமிக்கல் எனர்ஜி இருக்கு, அந்த கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அவுட்புட்ல வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பேட்டரிஸ் நம்ம தெரிஞ்சது. பேட்டரிஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 2 டெர்மினல்ஸ் இருக்கும், ஆனோட் டெர்மினல்ஸ், கேத்தோட் டெர்மினல்ஸ் இருக்கும். உள்ள வந்து எலக்ட்ரோலைட் கெமிக்கல்ஸ் இருக்கும், எலக்ட்ரோலைட் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த 3 முக்கியமான பார்ட்ஸ். பேட்டரிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வந்து ஆனோட்ல எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி இந்த சர்க்யூட் வழியா பாஸ் ஆகி கடைசி கேத்தோட்ல போய் கன்சியூம் ஆகும். சரியா? ஸோ அப்போ ஒரு க்ளோஸ்ட் பாத் கிடைக்கும், நமக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறத நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? எலக்ட்ரிக் எனர்ஜியை எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதான் பேட்டரிஸ்ல பேசிக்ஸ். டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைமரி பேட்டரிஸ் இருக்கு, 2வது செகண்டரி பேட்டரிஸ் இருக்கு, 3வது ஃப்ளோ பேட்டரிஸ் சொல்லுவாங்க, இல்ல ஃபியூல் பேட்டரி, இல்ல ஃபியூல் செல்னு சொல்லுவாங்க. இந்த 3 மேஜர் கேட்டகரிஸ். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பிரைமரி பேட்டரிஸ் பார்க்கலாம். பிரைமரி பேட்டரிஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் ரீசார்ஜபிள். நான் ரீசார்ஜபிள்னா என்ன அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜி வந்து அப்படியே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கரெக்ட் ஆகி வெளியே போயிடும், நம்ம அதை ரீசார்ஜ் பண்ண முடியாது. கெமிக்கல் எனர்ஜி காலி ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் கெமிக்கல் எனர்ஜி காலியான பிறகு அந்த பேட்டரி தூர தான் போடணும், யூஸ் பண்ண முடியாது. 2வது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த பேட்டரிஸ் வந்து நாட் ரிவர்சிபிள். செல் ரியாக்ஷன் வந்து நாட் ரிவர்சிபிள். நாட் ரிவர்சிபிள்னா என்ன அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறிடும், பட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து திரும்ப கெமிக்கல் எனர்ஜியா மாறாது, ரீசார்ஜ் பண்ண முடியாது. அதான் சொல்ல வராங்க, ரீசார்ஜ் பண்ண முடியாது. ரீசார்ஜ் பண்ண என்ன நடக்கும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து திரும்ப கெமிக்கல் எனர்ஜியா மாறும், பட் இங்க பிரைமரி பேட்டரிஸ்ல நடக்காது. சரியா? ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா ரீசார்ஜபிள் பேட்டரிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் டைம்ல வந்து இந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி வெளியே போயிடும். சார்ஜிங் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட்டா கொடுக்குறோம், அது கெமிக்கல் எனர்ஜியா மாறிடும். அதான் ரீசார்ஜபிள், ரிவர்சிபிள். பட் இது வந்து ரிவர்சிபிள் கிடையாது. அடுத்து ஒன்ஸ் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறிடுச்சுன்னா அந்த செல் வந்து கெமிக்கல் எனர்ஜியா காலி ஆயிடுச்சுன்னா தூர தான் போடணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ட்ரை செல், இன்னொன்னு லெக்லான்ஸ். நம்ம வீட்டில் கிளாக் இருக்கு இல்லையா, அந்த கிளாக்ல நம்ம ஒரு பேட்டரிஸ் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் பிரைமரி பேட்டரிஸ். அந்த பேட்டரிஸ் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து அந்த கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கனெக்ட் ஆகி முடிஞ்சிச்சுன்னா அந்த பேட்டரி தூர தான் போடணும். இதுதான் பிரைமரி பேட்டரிஸ். சரியா? அடுத்து 2வது செகண்டரி பேட்டரிஸ். செகண்டரி பேட்டரிஸ் வந்து ரீசார்ஜபிள். ரீசார்ஜபிள் அப்படின்னாலே நமக்கு வந்து ரிவர்சிபிள் இருக்கும். செல் ரியாக்ஷன் இஸ் ரிவர்சிபிள். செல் ரியாக்ஷன்ஸ் ரிவர்சிபிள் என்ன புரிஞ்சிட முடியுதா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறிடும், நமக்கு அவுட்புட்ல கிடைச்சிருது. திரும்ப நம்ம கெமிக்கல் எனர்ஜி கொண்டு வந்துட முடியும், எப்படி சார்ஜ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து இன்புட்டா கொடுத்து கெமிக்கலா மாற்ற முடியும். அதான் ரிவர்சிபிள். கெமிக்கல் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல்,
திரும்ப எலக்ட்ரிக்கல் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல். இதுதான் ரிவர்சிபிள். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா லெட் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட், இது என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் டைம்ல வந்து நமக்கு லெட் சல்ஃபைடா மாறி எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணிடும் டிஸ்சார்ஜ் டைம்ல. இதை சார்ஜ் பண்றேன் அப்படின்னா, இதை சார்ஜ் பண்றது என்ன ஆகும்னா, திரும்ப இந்த இது லெட் சல்ஃபேட் எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள எடுத்துக்கிட்டு, இன்புட் வந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன திரும்ப லெட் சல்ஃபூரிக் ஆசிட் திரும்ப இந்த கெமிக்கல் வந்து நமக்கு கிடைச்சிருது. டிஸ்சார்ஜ் டைம்ல வந்து இந்த கெமிக்கல் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது, சார்ஜ் டைம்ல வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியா மாறுது. இதுதான் ரிவர்சிபிள். சரி, ரீசார்ஜபிள் இருந்தால் தான் ரிவர்சிபிள் நடக்கும். ரீசார்ஜ் பண்றது எதுக்காக பண்றோம்? திரும்ப அந்த கெமிக்கல் எனர்ஜியை ஃபார்ம் பண்றதுக்காக பண்றோம். ஓகேவா? ஸோ செகண்டரி பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி, அதுக்கப்புறம் நிக்கல் கேட்மியம் பேட்டரின்னு ஒன்று இருக்கு. மூணாவதா வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ். இந்த மூணு வந்து எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி பேட்டரிஸ். ஓகேவா? அடுத்து ஃபியூல் செல். பிரைமரி பேட்டரிஸ் பார்த்துருப்போம், செகண்டரி பேட்டரிஸ் பார்த்துருப்போம். இந்த ஃபியூல் செல்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் செல் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 டிகிரி செல்சியஸ். நார்மல் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரோட அதிகமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த பிரைமரி பேட்டரிஸும் செகண்டரி பேட்டரிஸும் நம்ம நார்மல் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர்ஸ் 30 to 20 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஃபியூல் செல் வந்து அப்படி யூஸ் பண்ண முடியாது. மினிமம் 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே. அப்போ இந்த ஃபியூல் செல்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க? இண்டஸ்ட்ரீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஃபியூல் செல்ஸ்லயுமே வந்து ரீசார்ஜபிள் ஃபியூல் செல் இருக்கு, நான் ரீசார்ஜபிள் ஃபியூல் செல், ரெண்டு டைப் இருக்கு. ரீசார்ஜபிள் ஃபியூல் செல்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் அப்படின்னு ஒன்று, ரெண்டாவது சாலிட் ஆக்சைடு ஃபியூல் செல், மூணாவது அல்கலைன் ஃபியூல் செல், நாலாவது பாஸ்பாரிக் ஆசிட் ஃபியூல் செல், அஞ்சாவது மோல்டன் கார்பனேட் ஃபியூல் செல். இந்த அஞ்சும் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ரீசார்ஜபிள் ஃபியூல் செல். சரியா? நான் ரீசார்ஜபிள் ஃபியூல் செல்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுல ரெண்டு கேட்டகரி. அதுல ஒன்று பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் மெத்தனால் ஃபியூல் செல், ரெண்டாவது வந்து ஜிங்க் ஏர் ஃபியூல் செல். சரியா? இப்போ இந்த நேம்ல இருந்தே நம்ம சொல்லலாம், இந்த சாலிட் ஆக்சைடு, அல்கலின், பாஸ்பாரிக் ஆசிட், கார்பனேட், மெத்தனால், இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா எலக்ட்ரோலைட். இந்த பேட்டரிஸ்ல என்ன எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால தான் இதுக்கு நேம் இப்படி. இந்த சாலிட் ஆக்சைடு ஃபியூல் செல்லோட பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் வந்து சாலிட் ஆக்சைடு. அதாவது பேட்டரிஸ்னாலே காமனா 3 இருக்கும், ஆனோட், கேத்தோட், எலக்ட்ரோலைட். இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் பாத்தீங்கன்னா இந்த சாலிட் ஆக்சைடு ஃபியூல் செல்லுக்கு சாலிட் ஆக்சைடு இருக்கும், அல்கலைனுக்கு வந்து அல்கலைன் இருக்கும், பாஸ்பாரிக் ஆசிட் ஃபியூல் செல்லுக்கு வந்து எலக்ட்ரோலைட் வந்து பாஸ்பாரிக் ஆசிட்ஸ் இருக்கு. சரியா? சூப்பா எலக்ட்ரோலைட் இது யூஸ் பண்றதுனால நேம் வந்து இப்படி ஆயிருக்கு. சரியா? ஓகேவா? அடுத்து என்ன பேச போறோம் அப்படின்னா கம்பேரிசன்ஸ் ஆஃப் லெட் ஆசிட், நிக்கல் கேட்மியம் அண்ட் லித்தியம் அயன் பேட்டரிஸ். இதுல இருந்து கண்டிப்பா क्वेश्चंस எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறோம். கெமிஸ்ட்ரி என்னென்ன கெமிக்கல் அதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு இப்போ பார்க்குறோம். இதுல வந்து ஆனோடு வந்து பார்த்தீங்கன்னா லெட், கேத்தோடு பார்த்தீங்கன்னா லெட் ஆக்சைடு, எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட், லெட் ஆசிட் பேட்டரிக்கு. ஓகேவா? இது நிக்கல் கேட்மியத்துக்கு பேட்டரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆனோடு வந்து கேட்மியம், கேத்தோடு வந்து நிக்கல் ஆக்சைடு, இந்த எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ரோ ஆக்சைடு. ஓகே, இதுதான் எலக்ட்ரோலைட். இது லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆனோடு வந்து கார்பன், கேத்தோடு வந்து லித்தியம் கார்போ ஆக்சைடு, எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட். சரியா? இதுதான் கெமிஸ்ட்ரி. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்ஸ், நாமினல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லெட் ஆசிட் பேட்டரிஸ்க்கு வந்து ஒவ்வொரு செல்லுக்கு 2 வோல்ட் இருக்கும். இந்த நிக்கல் கேட்மியத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட் பெர் செல் இருக்கும். லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கு வந்து 3.1 வோல்ட் பெர் செல் இருக்கும். சரி, இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அது எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். இந்த ரெட்டிங்ல மார்க் பண்ணிருக்கிறதுல என்னன்னா ரொம்ப கம்மியானது, நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸா இருக்கக்கூடியது. இந்த கிரீனிங்ல மார்க் பண்ணிருக்கிறது நமக்கு அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, லாபமாக இருக்கக்கூடியது. சரியா? இந்த கிரீனிங்ல இருக்கக்கூடியது நமக்கு லாபமாக இருக்கக்கூடியது, இந்த ரெட்டிங்ல மார்க் பண்ணக்கூடியது நமக்கு நஷ்டமா இருக்கக்கூடியது. இதுல 1.2 வோல்ட் பெர் செல்ல வந்து ரெட்டிங்ல மார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியா வோல்டேஜ் இருக்கு. கம்பேர் பண்ணையில இதுல கம்மி வந்து 1.2 வோல்ட் பெர் செல், அதனால ரெட்டிங்ல மார்க் பண்ணிருக்கேன். இதுல அதிகமானது பாத்தீங்கன்னா 3.7 வோல்ட் பெர் செல், அதனால கிரீனிங்ல மார்க் பண்ணிருக்கேன். அடுத்து எனர்ஜி டென்சிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி, 30 to 50 வாட்/ஹவர் பெர் கிலோகிராம். ஒரு கேஜி லெட் ஆசிட் பேட்டரிஸ், ஒரு கேஜி பேட்டரி ஒரு கேஜி இருந்ததுன்னா அதுல இருந்து நம்ம 30 to 50 வாட்/ஹவர் தான் எடுக்க முடியுது. இது நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸா இருந்ததுன்னா 40 to 60 வாட்/ஹவர் பெர் கேஜி. இது லித்தியம் அயன் பேட்டரிஸா இருந்தா ரொம்ப அதிகம். லித்தியம் அயன் பேட்டரிஸ் ரொம்ப அதிகம், 120 to 200 வாட்/ஹவர் எடுக்கலாம் பெர் கேஜி. சரியா? அடுத்து பவர் டென்சிட்டி.
நமக்கு எனர்ஜி டென்சிட்டி அதிகமாக எது இருக்கோ அதுதான் பவர் டென்சிட்டி அதிகமாக கொடுக்க போகுது. ஸோ பவர் டென்சிட்டி பார்த்தோம்னா லெட் ஆசிட் பேட்டரி கம்மி, ஏன்னா எனர்ஜி டென்சிட்டி கம்மிங்கிறனால பவர் டென்சிட்டி கம்மி. சரியா? ஸோ 100லேருந்து 200 வாட் பெர் கேஜி கொடுக்குது. இதை நிக்கல் கேட்மியம் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 300 வாட் பெர் கேஜி கொடுக்கு. லித்தியம் அயன் வந்து ரொம்ப அதிகம், 300லேருந்து 500 வாட் பெர் கேஜி கொடுக்கு. அடுத்து லைஃப் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 200லேருந்து 500 சைக்கிள்ஸ் தான், ரொம்ப கம்மியாக இருக்குது. நிக்கல் கேட்மியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்து 1000 சைக்கிள்ஸ். பட் லித்தியம் அயன் பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 3000 சைக்கிள்ஸ், ரொம்ப அதிகமானது. அப்போ இந்த பேட்டரிஸ்ல வந்து எதுக்கு வந்து லைஃப் பீரியட் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லித்தியம் அயன் பேட்டரிஸ் எடுத்துக்கணும். எதுக்கு வந்து எனர்ஜி டென்சிட்டி அதிகம்னு கேட்டாங்கன்னா நம்ம லித்தியம் அயன் பேட்டரிஸ் சொல்லணும். சரியா? ஓகே. எந்த பேட்டரிஸ்க்கு வந்து இந்த நாமினல் வோல்டேஜ் ஒரு செல்லுக்கு வந்து வோல்டேஜ் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ் எடுத்துக்கணும். அடுத்து காஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரிஸ் வந்து காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, லோ காஸ்ட். லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. லோ காஸ்ட்டுக்கு நமக்கு அட்வான்டேஜ், ஸோ அதனால கிரீனிங்ல மார்க் பண்ணிருக்கோம். ஹை காஸ்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ அதனால வந்து ரெட்டிங் மார்க் பண்ணிருக்கோம். அடுத்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம்னா லெட் ஆசிட் பேட்டரிஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிக்கல் கேட்மியம் லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ. ஏன் அப்படின்னா ஏன் வந்து இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, லெட் ஆசிட் பேட்டரிஸ்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கிறதுனால அந்த பேட்டரிஸ்ல வந்து சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கார் பைக்கில் உள்ள பேட்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில இந்த ஒரு உப்பு மாதிரி படிஞ்சிருக்கும், சல்ஃபேட் அது படியும். இந்த பேட்டரிஸ்ல வந்து சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகிறது அதிகமாக இருக்கும், அடிக்கடி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை வந்து மெயின்டெனன்ஸ் அடிக்கடி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, மற்ற பேட்டரிஸ்க்கு அப்படி ஃபார்ம் ஆகாது, ஸோ அதனால வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்வாயர்மெண்டல் இம்பாக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி வந்து ரொம்ப டாக்ஸிக், நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ் டாக்ஸிக். கேட்மியம் வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும், இங்கே வந்து லெட் வந்து டாக்ஸிக்காக இருக்கு. லித்தியம் அயன் வந்து ரிலேட்டிவ் சேஃப். நமக்கு என்வாயர்மெண்டலாக பார்த்தோம்னா ரொம்ப சேஃபாக இருக்குது லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான். சரியா? அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பாருங்க, எல்லாமே வந்து அது ரூம் டெம்பரேச்சருக்குள்ள இருக்கும். ஸோ லெட் ஆசிட் பேட்டரிஸ், நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ், லித்தியம் அயன் பேட்டரிஸ் எல்லாமே நம்ம ரூம் டெம்பரேச்சர் -20லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது ஃபியூல் செல்லாக இருந்ததுன்னா நமக்கு வந்து மோர் தென் 50 டிகிரி செல்சியஸ் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் வந்து அந்த பேட்டரி யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் சார்ஜிங் எஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் சார்ஜிங் எஃபிஷியன்சி அதிகம், 95 to 100. நிக்கல் கேட்மியத்துக்கு எஃபிஷியன்சி கம்மி, 80 to 90. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜிங் எஃபிஷியன்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குமே லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் அதிகம். அடுத்து அப்ளிகேஷன்ஸ். இந்த லெட் ஆசிட் பேட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல், டீசல், கார், பைக் அதில் உள்ள பேட்டரிஸ்லாம் லெட் ஆசிட் பேட்டரிஸ் தான். அதுக்கப்புறம் பவர் ஸ்டேஷனில் உள்ள பேட்டரிஸும் லெட் ஆசிட் பேட்டரிஸ் தான். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வீக்லி அதை மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். வீக்லி ஒன்ஸ் தொடர்ச்சி சல்ஃபேட் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த லெட் ஆசிட் பேட்டரிஸை பொறுத்தவரையில். அடுத்து யூபிஎஸ்லேயுமே லெட் ஆசிட் பேட்டரிஸ் தான் இருக்கு. சரியா? அடுத்து நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எமர்ஜென்சி லைட்டிங், டார்ச் லைட் இருக்கு இல்லையா, நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் தான். ஸோ அதில் உள்ள லைட்டிங் வந்து நிக்கல் கேட்மியம் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. 2-way ரேடியஸ் அதுலேயுமே நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மொபைல் ஃபோன்ஸ்லாம் லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி அதிகம். ஒரு கேஜிக்கு 300லேருந்து 500 வாட்ஸ் நம்ம வந்து எடுக்க முடியும். ஒரு கேஜி செல்ல வந்து 300லேருந்து 500 வாட்ஸ், எனர்ஜி டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப லோ, என்வாயர்மெண்டல் இம்பாக்டும் சேஃப். அதனால தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மொபைல் ஃபோனில் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? லெட் ஆசிட் பேட்டரிஸ் வந்து நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிள், டீசல் வெஹிக்கிள் அதில் வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மாடர்னாக வரக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. காரணம் எனர்ஜி டென்சிட்டி, ஒரு கேஜிக்கு நிறைய பவர் நம்ம எடுக்க முடியும். சரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து ஃபுல்லாக பேட்டரி செட் பண்ணி தான் இருக்கும். இது பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான், அதுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக தேவைப்படாது. பட் இங்கே வந்து எனர்ஜி அதிகமாக தேவை, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக தேவை. ஸோ அதனால வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் கம்பேரிசன்ஸ். இந்த கம்பேரிசன்ஸ்லேருந்து கண்டிப்பாக நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கம்பேரிசன் ஆஃப் வேரியஸ் ஃபியூல் செல்ஸ். ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் எடுக்கிறோம். சரியா? புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் எடுக்கிறோம். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 40 to 60% எஃபிஷியன்சி. பவர் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 0.5 to 1 kW/லிட்டர். இந்த ஃபியூல் செல்லில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து 0.5 to 1 kW கிடைக்கும். இந்த புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன்ல வந்து அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். சரியா? ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பாருங்க 50லேருந்து 100 டிகிரி செல்சியஸ், ரூம் டெம்பரேச்சருக்கு அதிகமாக இருக்கு.
அப்போ கண்டிப்பாக இது இண்டஸ்ட்ரீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக உள்ள லைஃப் சைக்கிள் நார்மலாக உள்ள இதில் யூஸ் பண்ண முடியாது. ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா O2 ஆக்சிஜன். காஸ்ட் வந்து இது மீடியமாக இருக்குது. வோல்ட் பெர் செல் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேனுக்கு வந்து 1.229 வோல்ட். சரி, அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்தாலே நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்னா ஒரு செல்லுக்கு வந்து 1.22 வோல்ட் 9 கிடைக்கும். ஓகேவா? ஃபியூல் செல்லே வந்து அதிகமான பவர் டென்சிட்டி இருக்கக்கூடியது இந்த புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் தான். அதனால தான் நம்ம இதை கிரீனிங்ல மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபியூல் செல்லே வந்து லோவஸ்டா ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து லோவஸ்டா இருக்கும் நமக்கு. அதான் நமக்கு அட்வான்டேஜ். லோவஸ்டா இருக்கிறது வந்து இந்த புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன். H2 ஆக்சிஜன் இருக்கிறது வந்து லோவஸ்டா இருக்கும். ஸோ அதனால கிரீனிங்ல மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து சாலிட் ஆக்சைடு ஃபியூல் செல் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி 50 to 60 தான். பவர் டென்சிட்டி பாருங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. 0.2 0.5 இருக்கு. பட் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 500 1000 டிகிரி செல்சியஸ். அப்பா ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸ். அதனால காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் இவ்வளோ 1000 டிகிரி செல்சியஸ் நம்ம கொண்டு வரதுக்கே நம்ம நிறைய இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கான செலவினங்கள் அதிகமாக இருக்கும். இதே போட்டு இடிக்கணும்ல, ஸோ அதனால ஹை காஸ்ட். ஃபியூல் வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை மீத்தேன் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் O2 தான். பார்த்தீங்கன்னா வோல்ட் பெர் செல் பார்த்தீங்கன்னா 1.064 வோல்ட். ஓகேவா? அடுத்து அல்கலைன் ஃபியூல் செல்ஸ். அல்கலைன் ஃபியூல் செல் வந்து எஃபிஷியன்சி எல்லாத்துமே 40 to 60 தான் இருக்கு. ஸோ 40 to 60. பவர் டென்சிட்டி பாருங்க 0.1 to 0.3 இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஓரளவுக்கு ஓகே, ரூம் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் யூஸ் பண்ண முடியாது. 50 to 200 டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சர். சரியா? ஃபியூல் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து O2. ஸோ நமக்கு பாருங்க வோல்ட் பெர் செல் பார்த்தீங்கன்னா 1.229 வோல்ட். இது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கிறதுனால நமக்கு 1.229 வோல்ட் கிடைக்கும் அல்கலைன் ஃபியூல் செல்க்கு. சரியா? ஏன் இது அல்கலைன் ஃபியூல் செல்னு சொல்றாங்கன்னா இல்லை எலக்ட்ரோலைட் வந்து அல்கலைனா இருக்கும். இது ஏன் சாலிட் ஆக்சைடு ஃபியூல் செல் சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட் வந்து சாலிட் ஆக்சைடா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாஸ்பாரிக் ஆசிட் ஃபியூல் செல். பாஸ்பாரிக் ஆசிட் ஃபியூல் செல் எஃபிஷியன்சி 40 to 50. பவர் டென்சிட்டி பாருங்க 0.2 to 0.4 இருக்கு. ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகம் தான், 150 to 200 டிகிரி செல்சியஸ். கம்மின்னு சொல்ல முடியாது, அதிகம் தான். ரொம்ப அதிகமாக சொல்ல முடியாது. இங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், மீத்தேன், அதாவது ஆனோட் கேத்தோடு, ஆக்சிஜன் வந்து O2. சரியா? இதுல எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா பாஸ்பாரிக் ஆசிட் தான் எலக்ட்ரோலைட். காஸ்ட் வந்து மீடியமா இருக்கு. டெம்பரேச்சர் மீடியமா இருக்கனால இது மீடியமா இருக்கு காஸ்ட். வோல்ட் பெர் செல் பார்த்தீங்கன்னா 1.016 வோல்ட், ரொம்ப ரொம்ப கம்மியான பாஸ்பாரிக் ஆசிட் ஃபியூல் செல். ஓகேவா? அடுத்து மோல்டான் கார்பனேட் ஃபியூல் செல்ஸ். என்னோட எஃபிஷியன்சி 50 to 60. பாருங்க டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 0.1 to 0.3 கிலோவாட் தான் பெர் லிட்டர் கிடைக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகம், 600 700 ஹையஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஹைட்ரஜன், மீத்தேன் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் வந்து O2 யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனேட் யூஸ் பண்ணிப்பாங்க, லித்தியம் பொட்டாசியம் கார்பனேட். சரியா? காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ஏன் காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹை? டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம். டெம்பரேச்சர் அதிகமாக தேவைப்பட, ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஏதாவது வெளியே இருந்து பேர்ன் பண்ணணும், எரிக்கணும். எரிக்கிறதுக்கான செலவினங்களே அதிகமாகும். அதனால தான் ஹை. வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், 1.022 வோல்ட். சரியா? இந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். சரியா? இந்த 5மே ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். இனி வரக்கூடிய 2 வந்து நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். அதில் ஃபர்ஸ்ட் பற்றி டைரக்ட் மெத்தனால் ஃபியூல் செல்ஸ். இது வந்து நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். சரியா? எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப கம்மி, 20 to 40. பவர் டென்சிட்டி பாருங்க அதுவும் கம்மி, 0.1 to 0.3. பட் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் ஓகே, நார்மல் 50 to 100 டிகிரி செல்சியஸ். ஃபியூல் பார்த்தீங்கன்னா மெத்தனால் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரோலைட் வந்து மெத்தனால் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் வந்து O2. காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால காஸ்ட் கம்மியாக இருக்குது. வோல்ட் பெர் செல் பார்த்தீங்கன்னா 1.18 வோல்ட், 1.18 வோல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக சிங்க் ஏர் ஃபியூல் செல். சிங்க் ஏர் ஃபியூல் செல் இதுவுமே நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். நான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து கண்டிப்பாக காஸ்ட் வந்து லோவாக தான் இருக்கும். சரியா? எஃபிஷியன்சி 30 to 50 எஃபிஷியன்சி. டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 0.1 to 0.3 கிலோவாட் பர் லிட்டர். டெம்பரேச்சர் வந்து நார்மல், 100 டிகிரி செல்சியஸ். ஃபியூல் ஜிங்க் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிஜன் O2. காஸ்ட் வந்து லோ, 1.65 வோல்ட். அதிகமான வோல்டேஜ் கிடைக்கும். இருக்கிறதுலே அதிகமான வோல்ட் பெர் செல் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் ஏர் ஃபியூல் செல் தான், 1.65 வோல்ட். பட் நான் ரீசார்ஜபிள் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் போடணும். ஓகே, இதுதான் கம்பேரிசன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபியூல் செல்ஸ். சரி, இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. எலக்ட்ரோலைட்டுக்கு நம்ம இந்த கெமிக்கலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்ப்போம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா
ஹைட்ரோமீட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த ஹைட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்பெசிஃபிசிட்டி மெஷர் பண்ணலாம். சரி, ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து எலக்ட்ரோலைட் என்ன பண்ணும் அப்படின்னா அயான்ஸை கண்டக்ட் பண்ணும். சரி, அயான்ஸ் வந்து ஆனோட் டு கேத்தோட், கேத்தோட் டு ஆனோட் கண்டக்ட் கொண்டு போகும். ஸோ எலக்ட்ரோலைட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அயான்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ், இந்த ஃபியூல் செல் வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா வில்லியம் கூ அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. 1986 கண்டுபிடிச்சாரு. அந்த வருஷம் வைக்க வேண்டிய தேவையில்லை, பட் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லியம் கூ. அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் ட்ரிக்கிள் சார்ஜிங். இது தெரியணும், பவர் ஸ்டேஷன்ஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ட்ரிக்கிள் சார்ஜிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல்லி சார்ஜ்டு பேட்டரி இருக்கு. ஃபுல்லி சார்ஜ் பேட்டரி வந்து ஓப்பனாக வச்சிருக்கோம், யூஸ் பண்ணவே இல்லை, ஓப்பனாக வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. ஓப்பனில் லோடு கனெக்ட் பண்ணலை. அப்போ அந்த பேட்டரி வந்து ஃபுல்லி சார்ஜாகவே இருக்கணும், அப்படிதானே? ஆனால் இருக்காது. என்ன ஆகும்னா இன்டர்னல் லீக்கேஜால சின்ன சின்ன கரண்ட் வந்து வெளியே போயிட்டு ஹீட் அப்படியே எவாபரேட்டாக வெளியே போயிடும், ஹீட் ஆகி வெளியே போயிருது, ஐஸ்கோர் லாஸ் ஆகி வெளியே போயிருது. நமக்கு பேட்டரி வோல்டேஜ் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ அதை காம்பன்சேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன கரண்ட் கொடுத்துருவாங்க. அந்த கரண்ட் தான் ட்ரிக்கிள் சார்ஜிங் கரண்ட். அப்போ அப்படி பண்ணனால நமக்கு என்ன ஆகும்னா பேட்டரி எப்பவுமே ஃபுல்லி சார்ஜா இருக்கும், நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரிக்கிள் சார்ஜிங் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா, பேட்டரி ஓப்பனா வச்சிருந்தா கூட, எந்த லோடு கூட கனெக்ட் பண்ணா கூட என்ன ஆகும், ஐடியல் கண்டிஷன்ஸ்ல அந்த லாஸ், ஐஸ்கோர் லாஸ், இன்டர்னல் லீக்கேஜால சில லாசஸ் ஆகி அந்த வோல்டேஜ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு நம்ம டக்குன்னு எமர்ஜென்சி யூஸ் பண்ணும்போது நமக்கு வோல்டேஜ் கம்மியா இருக்கும், அப்போ யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஸோ அதனால பவர் ஸ்டேஷன்ஸ்ல வந்து பேட்டரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அங்கே வந்து ட்ரிக்கிள் சார்ஜிங் வச்சிருப்பாங்க. அந்த பேட்டரிஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு சின்ன கரண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும், ஆல்வேஸ் சார்ஜிங் ஆகிட்டே இருக்கும். சின்ன சின்ன கொஞ்சம் கரண்ட் போய் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எப்போவுமே பேட்டரி வந்து ஃபுல்லி சார்ஜ் தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம டக்குன்னு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதான் ட்ரிக்கிள் சார்ஜிங். அதுக்கப்புறம் வந்து ஆம்பியர் அவர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டோட்டல் வாட் எவர் தெரிஞ்சதுன்னா, டெர்மினல் வோல்டேஜ் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆம்பியர் அவர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் ரேட்டட் ஆம்பியர் ஹவர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் வாட் எவர் பை டெர்மினல் வோல்டேஜ். அதாவது என்ன, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பவர் பை வோல்டேஜ். அதுதான் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பவர் பை வோல்டேஜ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க முன்னாடி ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்ல. ஒரு டிவைஸ் வந்து 15 வாட்ஸ் கன்சியூம் ஆகுது, 6 மணி நேரம் 6 ஹவர்ஸ் ஓடுது. இன்னொரு டிவைஸ் வந்து 20 வாட்ஸ் டிவைஸ் வந்து 3 மணி நேரம் ஓடுது. டெர்மினல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேட்டட் ஆம்பியர் ஹவர் என்ன கேட்குறாங்க. சரியா? ரொம்ப சிம்பிள், இதே ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டோட்டல் வாட் ஹவர் கண்டுபிடிக்க போகிறேன். டிவைஸ் 1 எடுத்துக்கிட்டேன். டிவைஸ் 1 வந்து அந்த வாட்ஸ் 50 வாட்ஸ் 6 மணி நேரம் ஏறுது. ஸோ வாட் ஹவர் பார்த்தீங்கன்னா 90 வாட் ஹவர் கிடைக்கும். சரியா? ஏன்னா 15 வாட்ஸ் 6 ஹவர்ஸ், அப்போ 90 வாட் ஹவர் கிடைச்சிருக்கு. டிவைஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா 20 வாட்ஸ் 3 ஹவர்ஸ், ஸோ 60 வாட் ஹவர் கிடைக்கும். ஸோ நம்ம டோட்டல் வாட் ஹவர் பார்த்தீங்கன்னா 150 வாட் ஹவர். நமக்கு தெரியும் வோல்டேஜ் தெரியும், 12 வோல்டேஜ் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆம்பியர் ஹவர் கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பியர் ஹவர் ஈக்குவல் தெரியும், என்னது, டோட்டல் வாட் ஹவர் பை டெர்மினல் வோல்டேஜ். ஸோ பவர் பை வோல்டேஜ். ஸோ இப்போ இதை சிம்பிளி பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 12.5 ஆம்பியர் ஹவர் கிடைக்கும். இதுதான் ஆன்சர்ஸ். சரி, இந்த ரிலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். இதில் டேரெக்டாக பவர் கொடுக்கல, அப்போ எப்படி நம்ம வந்து பவரும் வோல்டேஜும் கொடுத்துருக்கோம், இந்த பவர் எடுக்கவா இல்லை இந்த பவர் எடுக்கவா, எப்படி எடுக்கிறதுங்க கன்ஃபியூஷன்ஸ் ஆகிடக்கூடாது. டோட்டல் வாட் ஹவர் பை டெர்மினல் வோல்டேஜ். ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆனோடு வந்து எப்பவுமே எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணும், கேத்தோடு வந்து எலக்ட்ரான் எப்பவுமே கன்சியூம் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா H2O2 ஃபியூல் செல் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும்னா அப்படி எலக்ட்ரானா பிரியும். சரி, ஆனோட் ரியாக்ஷன்ஸ். கேத்தோட் ரியாக்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா எலக்ட்ரான் கன்சியூம் ஆகி நமக்கு இந்த H2O வெளியாகும். சரியா? ஆனோட் ரியாக்ஷன்ஸ் எப்பவுமே எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும், கேத்தோட் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்பவுமே எலக்ட்ரான் கன்சியூம் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாயிண்ட்ஸ். எஃபிஷியன்சி, ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவல் ஆம்பியர் ஹவர் பை ரேட்டட் ஆம்பியர் ஹவர். சரியா? இது ஆக்சுவல் அவுட்புட், இது இன்புட். ரேட்டட் வந்து இன்புட். பேட்டரிக்கு வந்து ரேட்டட் ஆம்பியர் ஹவருக்கு இன்புட்டா கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவல் வெளியே வர்றது அவுட்புட். ஸோ அதனால ஆக்சுவல் ஆம்பியர் ஹவர் பை ரேட்டட் ஆம்பியர் ஹவர். அடுத்த பாயிண்ட்ஸ், சார்ஜிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது சார்ஜிங் பண்ணும்போது நமக்கு வந்து இன்புட் வந்து தெரியும். ஸோ அவுட்புட் வந்து ஸ்டோர்டு. அங்கே சார்ஜ் ஆகிறது வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகுறது தான் அவுட்புட். ஒரு பேட்டரியில் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிறது சார்ஜிங் டைம்ல. இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டை கொடுக்குறது. ஸோ எனர்ஜி ஸ்டோர்டுங்கிறது அவுட்புட், எனர்ஜி இன்புட்ங்கிறது நமக்கு இன்புட் நம்ம கொடுக்குறது. சரியான சார்ஜிங் எஃபிஷியன்சி. டிஸ்சார்ஜிங் எஃபிஷியன்சின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இன்புட் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோர் ஆயிருக்குது. இன்புட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்கிறது இன்புட், அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி அவுட் வெளியே வர்றது. புரிஞ்சுக்க முடியுது? அந்த இடத்துல மாறுது பாருங்க. சார்ஜிங் எஃபிஷியன்சி, பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு, நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா இன்புட் தான் கொடுக்குறோம், அங்கே ஸ்டோர் ஆகுது. டிஸ்சார்ஜிங்
எஃபிஷியன்சினா யூஸ் பண்றோம். நம்ம யூஸ் பண்ணும்போது அவுட்புட் வந்து நமக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்புட் தான் ஸ்டோர் ஆகிருக்கு கிடையாது. ஸோ N2. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா, இதையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சல்ஃபேஷன் இன் லெட் ஆசிட் பேட்டரிஸ். சல்ஃபேஷன் சொன்னால் உப்பு ஃபார்ம் ஆகுறது. லெட் ஆசிட் பேட்டரிஸ்ல வந்து உப்பு ஃபார்ம் ஆகும், சல்ஃபேஷன் ஃபார்ம் ஆகும். என்னென்ன காரணங்கள்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இன்கம்ப்ளீட் சார்ஜிங், ப்ராப்பராக சார்ஜ் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த லெட் ஆசிட் பேட்டரிஸ்ல சல்ஃபேஷன் ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது டீப் டிசார்ஜிங். டீப் டிசார்ஜிங்னா ரொம்ப ட்ரைன் பண்ணிடுவோம், ரொம்ப டிசார்ஜ் பண்ணி சில பேட்டரிஸ்லாம் நமக்கு 10% கீழே குறைச்சிடும், 1%, 0.5% வரை டிசார்ஜ் பண்ணிடுவோம், ஃபுல்லாக டிசார்ஜ் பண்ணிடுவோம். இது பண்ணக்கூடாது. அப்போ டீப் டிசார்ஜ் பண்ணோம்னா அங்கே சல்ஃபேஷன் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து மூணாவது, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அங்கே வந்து சல்ஃபேஷன் ஃபார்ம் ஆகும். அடுத்து ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, அந்த சல்ஃபியூரிக் ஆசிட்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து இம்பேலன்ஸாக இருந்ததுனாலும் நமக்கு சல்ஃபேஷன் ஃபார்ம் ஆகும். கடைசியாக வந்து ஏஜி. இந்த ஃபேக்டரால லெட் ஆசிட் ஃபேக்டரிஸ்ல வந்து சல்ஃபேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? அடுத்து கடைசியான பாயிண்ட்ஸ், ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து ஒரு டிசி சோர்ஸ் நமக்கு தெரியும். அதனால இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். V²/R யூஸ் பண்ணலாம், I², ஏன்னா தெரியும் பவர் ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்து வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். எனர்ஜி ஈக்குவல் பவர் யூனிட், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஏன்னா பேட்டரி வந்து ஒரு டிசி சோர்ஸ், எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல டிசி சோர்ஸ்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்தந்த ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து டூ இட் யுவர் செல்ஃப். ஒரு 4 கொஸ்டின் லிஸ்ட் பண்ணிருக்கேன், 4மே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டது தான். ஸோ இந்த 4 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சரை வந்து இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இமிடியேட்டா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, குட். கண்டினியூஸ் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.